என்னால் இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுலேயும் டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. சரி, இனிமேல் வாரத்தில் ஒரு 2 நாள் ஆச்சும் டீ காஃபிக்கு பதிலாக ஹெல்த்தி ஏதாவது குடிக்கலான்ட்டு இன்றைக்கி இந்த உளுந்து கஞ்சி ப்ரீமிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதுதான் ரெடி பண்ண போகிறேன். யூடியூப்பில் தான் இந்த ரெசிபி பார்த்தேன். ரொம்ப சிம்பிள் தான். கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ், அப்புறம் கொஞ்சமாக வந்து அரிசி, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா செவக்க வறுத்து ஒரே பிளேட்டில் கொட்டி ஃபேனு கீழே ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் கொட்டி ஃபஸ்ட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் குறன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது அரைச்சோடனே நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து கஞ்சி பண்ணலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 3 ஸ்பூன் அளவு இந்த பவுடர் எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து சுடு தண்ணியும் கொதிக்க வச்சுக்கணும். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி தான் ஊற்றணும், இல்லை கட்டி கட்டியாக ஆயிரும்ல. நானும் கிண்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு 15 நிமிஷம். ஆனால் எனக்கு கட்டியாகவே ஆகலை. இந்த மாதிரி தண்ணியாகவே தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சிட்டேன் போல, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்துருக்கணும். அப்புறம் ஏலக்காவை தட்டி போட்டுட்டு என்கிட்ட இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இல்லை, இனிப்புக்காக வெல்லம் தான் இருந்துச்சு. சரி, எதையா ஒன்று போட்டேன், என்ன அதுவும் இனிப்பு தானேன்ட்டு வெள்ளத்தையும் போட்டுட்டேன். வெள்ளம் சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காயிருச்சு. அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு இறக்கி வச்சு கிண்ணத்தில் ஊற்றி குடிக்க போகிறேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய்.